ஃபேவரட் ஹீரோயின் ஒன் நேம் வி வாண்ட். இல்லை, மேடையில் ஒரே ஒருத்தர் இல்லைன்னா அவர் கரெக்டாக சொல்லுவார். ஒருத்தர் இருக்கிறதுனால இந்த ஒருத்தர் யாருன்னு எப்படி சொல்கிறதுன்னு அவருக்கு தெரியல. சரி சரி, நான் அவங்க கிட்டே கேட்குறேன். பூர்ணிமா மேம் நீங்கள் சொல்லுங்க மேடம். ஓகே, அவரோட ஃபேவரட் ஹீரோயின் யார் மேடம்? அது எல்லாருக்குமே தெரியும். எந்த ஹீரோயின் நிறைய நடிச்சிருக்காப்புல? யாரு? ராதிகா மேடம். சொல்லலடா, அவரு சொல்லல. பாக்யராஜ் இன்னரம் காலி. சரி, இப்போ கரண்ட்ல வந்து பாக்யராஜ் சார் வந்து பயங்கரமா ரசிக்கிற ஒரு ஹீரோயின்னா அது யாரு? வாவ், கிரேட் ஹீரோயின் அப்படின்னா யாரு? ஓட்டிட்டுலாம் பார்த்துட்டு எனக்கு தெரியாது. நாங்கள் 2 பேரும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மூவிஸ் தான் பார்ப்போம். நாங்கள் அதனால எனக்கு ஐடியா இல்லை. நிறைய பேர் லைக் பண்ணுறோமா படம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பர்ஃபார்மன்ஸ், அதெல்லாம் ஒவ்வொரு டைப்பாக இருக்குது. ஒரு டைப்பாக இருக்கு. இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அதனால் உண்மை அதுதான். இப்படி கொண்டு வந்து நிற்க வச்சுட்டு பேசினா கஷ்டம்தான். பாக்யராஜ் சாரோட வாழ்க்கையில் வந்து எனக்கு நிறையா ஹிட்ஸு நிறையா மிஸ்ஸஸும் இருக்குது. பார்த்திபன் சொன்ன மாதிரி மிஸ் பண்ண யூனிவர்ஸ் நான். அந்த கதைக்கு அப்புறம் வரலாம். ஃபஸ்ட்டு நான் அவரை மீட் பண்ணது கங்கை அமரன் அங்கே இருக்கார், அவர் தான். ஐ திங்க் 1979 நினைக்கிறேன். ஒரு ஆகஸ்ட் மாதமோ செப்டம்பர் மாதமோ திடீர்னு சாயங்காலம் எங்கள் வீட்டுக்கு வந்தார். அப்போல்லாம் நாங்கள்லாம் ஒரு குடும்பமாக இருந்தோம். தனித்தனியாக கேரவன்லாம் கிடையாது, எங்களுக்கு எல்லோரும் ஒரு குடும்பமாக இருந்தோம். நான் ஃபஸ்ட் இயர் காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். அமர் வந்து ஒரு படம் பார்க்கணும், நீ கிளம்புனாரு. அவசர அவசரமாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு போனேன். அப்போ ஏவிஎம்மில் நான் பார்த்த படம் சுவரில்லா சித்திரங்கள். எல்லாரும் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த படத்தை பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அவர் சொன்னார், நீ ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஃபஸ்ட் இயர் படிக்கிற, நீ வந்து பாரு ஒரு ஸ்டூடெண்ட்டாக. இன்றைக்கி 50 வருஷத்துக்கு அப்புறம் இதே ஸ்டேஜில் நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தோம் உங்கள் பக்கத்தில் நிற்கிறேன் அப்படின்றப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாக்யராஜ் சார். அது ஃபஸ்ட்டு ஹிட்டு. அடுத்த மிஸ்ஸு சொல்லிடுறேன். டார்லிங் டார்லிங்க்கு கதை என்னை கூப்பிட்டு சொன்னீங்க. ஓகே, எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு தான் சொன்னார் ராதிகா. 80 நாள் சொன்னார், ஓடி போயிட்டேன். அதெல்லாம் இல்லை, ஃபஸ்ட்டு வந்து சொன்னார் எனக்கு. நான் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஜாலியாக எல்லாம் லாஸ்ட்டாக லேட்டஸ்ட்டாக வந்துட்டீங்க. ஸோ பாவம் அங்கேயே உட்காந்துருக்கலான்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு நான் நினைக்கிறேன். அந்த படத்தில் வந்து நான் ஆக்ட் பண்ணணும்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் அந்த ஒரு தெலுங்கு டைரக்டர் அந்த டேட்டை கொடுக்க மாட்டேன்ட்டார். அதனால தான் பூர்ணிமா அந்த படத்தில் நடித்தாங்க. அதனால தான் அவங்களுக்கு கல்யாணமே ஆச்சு. நான் மட்டும் அந்த படத்தில் நடிச்சிருந்தேன், கல்யாணம் ஆயிருக்காது. ஸோ அதனால் 2 பேரும் எனக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் சொல்லுங்கள் சார். தேங்க்ஸ் சொல்லுங்கள் சார். தேங்க்ஸ் சொல்லுங்கள் சார். அப்படியா? பாருங்க, அப்படின்னா உங்களை தான் ஒரிஜினலாக நினைச்சாரு. எங்ககிட்ட போய் சொல்லி 80 நாள் வேணும்னா நாங்கள் நடிக்க மாட்டோம்னு சொல்லி. டார்லிங் நோ, நோ டார்லிங் நோ, டார்லிங் எஸ். அதுதான் 3 டார்லிங் அந்த படத்தில். பார்த்தீங்களா அவர் நிலைமையை பார்த்தியா? இவ்வளோ நேரம் எப்படி இருந்தாரு சார் அங்க நடுவில் வந்து பேசும்போது கை கட்டிட்டு ஓ மை காட். சே நான் எப்படி தான் பார்க்குறேன், லைஃப்பில் ப்ராப்ளம்னு வந்தால் இப்படி தான் வரணும். என்னதான் ஃபர்ஸ்ட் டார்லிங், ரெண்டாவது டார்லிங். நான் எப்படி 2 வருஷம் ஆனாலும் நிற்பேன் இப்படி ப்ராப்ளம் வந்துச்சுலாம். நீ என்ன நினச்சிங்க? டைரக்டர்னா எப்படி தெரியுமா, எப்போவுமே அவர் கெத்தால தான் இருப்பார். நாங்கள்லாம் வந்து சைனாக்கு போயிருக்கோம் ஹாலிடேக்கு. அங்கே போயிட்டு பெருசாக சைனீஸ் ஸ்டைலில் ராதிகாக்கு என்ன ஞாபகம் இருக்குது, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் பீக்கிங் டக் ஆர்டர் பண்ணி எல்லாம் இருக்குது. இவர் பார்த்தார், இங்கே வா சுஹாசினி எப்படி கூப்பிட்டா, ப்ரொடக்ஷன் மேனேஜரை கூப்பிட்ற மாதிரி. இது என்ன சாப்பாடு இது? நான் சொன்னேன், இதுதான் சாப்பாடு. சாப்பாடு கொண்டு வாமா அப்படின்னாரு. ராதிகா, ஐயோ என்னது இது, சைனாக்கு வந்து நீ வந்து ரசமும் சாப்பாடும் கேட்குறீங்களா, என்னது இதுன்னு அழுதுட்டாங்க அவங்க. விடலையே, எனக்கு இந்தியன் ஃபுட்டு இந்த சைனீஸ் பீக்கிங் டக்கு டேபிளில் கொண்டு வந்தால் நான் எழுதிருப்பேன்னாரு. அது டைரக்டர்.